சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவுடைய அம்மா மீனாவை பார்க்கலாம் அப்படின்னு பூ எடுத்துக்கிட்டு பொங்கலுக்கு மீனாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில ரோகிணி ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆட்டோல ஏத்தி அழைச்சிட்டு போறத மீனாவுடைய அம்மா பார்க்கறாங்க. பார்த்ததும் மீனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மீனாவுடைய அம்மா உடனே மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனா, உங்க வீட்டுக்கு யாருக்காவது விருந்து வந்திருக்காங்களா? ஏமா அப்படி கேக்குற? இல்லடி, இந்த ரோகிணிய பார்த்தேன். கடையில ஒரு பையனுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் கேட்டேன், உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லையம்மா, யாரும் வரலையே. அப்புறம் யாருடி இந்த குழந்தை? தெரியலையம்மா. இது ஏதோ கிளைண்ட் குழந்தையா இருக்குமா? இல்லடி, அவங்க மட்டும்தான் தனியா வந்திருக்காங்க. அந்த பையன் ஏதோ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கான். ஆட்டோல ஏத்தி அழைச்சிட்டு போறாங்கடி அப்படின்னு சொல்ல அம்மா. என்னம்மா சொல்ற? நீ எங்க இருக்க இப்போ அப்படின்னு சொல்ல, நான் பக்கத்துல தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் ஸ்கூட்டி எடுத்துட்டு வேகமா அங்க வராங்க. பார்த்தா அப்பதான் ரோகிணி அந்த குழந்தைய அழைச்சிட்டு ஆட்டோல ஏறி போறத பாக்குறாங்க. உடனே மீனா வந்ததும், எங்கம்மா அவங்க? இங்க பாரு, மீனா இந்த ஆட்டோல தான் போறாங்கடி அப்படின்னு சொல்லவும், இங்க மீனாவும் அவங்க அம்மாவும் உடனே ஸ்கூட்டி எடுத்துட்டு அங்க ரோகிணிய ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா ரோகிணி நேரா ஆட்டோ விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. போய் ஆட்டோ விட்டு இறங்கி கிரிஷ் ஹாஸ்டல் உள்ள போறாங்க. அத பார்த்ததும் மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏண்டி, மீனா யாரு? அது அந்த குழந்தை ரோகின்னு இருக்க இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை வித்யாவுக்கு தெரிஞ்ச குழந்தையா இருக்குமா? இருந்தாலும் வித்யாவோட வீடு இல்லையேமா. அவங்க இருக்கிற வீடு அந்த ஏரியால இருக்கு. யாரு இருக்கான்னு தெரியலையே. சரி வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு இங்க மீனாவும் மீனாவோட அம்மாவும் உள்ள போறாங்க. போனா அந்த வீட்டு சைடுல ஜன்னல் இருக்கு. ஜன்னலையே எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா ரோகிணி உள்ள போனதும், வா கல்யாணி, நீயே வந்துட்டியா? நல்ல வேலைடி. நானே இன்னைக்கு கிரிஷ் போய் எப்படி அழைச்சு வருது, உடம்பு ஒன்னும் செட் ஆகலன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீயே அழைச்சு வந்துட்ட ரோகிணி. இந்த கிரிஷ் வந்து முடியுமா? இல்லடி, இப்போ அடிக்கடி அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு அழுவுறாண்டி. என்னாலையும் ரொம்ப கஷ்டமாடி. எனக்கு உடம்பு ஒன்னும் முடிய மாட்டதுடி. இப்பெல்லாம் நீ என்ன சொன்ன இருந்தா அடிக்கடி வந்து பார்க்கணும்னு தான் சொன்னேன். ஆனா இப்பெல்லாம் நீ வரவே மாட்ட. கல்யாணி, ஏண்டி இப்படி பண்ற? அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அவனை பார்த்துட்டு போடி. இல்லனா அவன் அடிக்கடி அம்மா கிட்ட என்கிட்ட அடம் பிடிக்கிறா. இல்லனா வெளியில விளையாட போன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாண்டி கல்யாணி அப்படின்னு சொல்ல ரோனி. உடனே, என்ன கிரிஷ், என்ன பழக்கம்? இதெல்லாம் பாட்டி சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். அதெல்லாம் சொல்லிதானே நீங்க அழைச்சிட்டு வந்தேன். ஆமா அம்மா, ஆனா எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுதே. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாட்டி கிட்ட சொல்லணும். பாட்டி எனக்கு கால் பண்ணுவாங்க. அம்மா வேலை இல்லாம இருந்தா கண்டிப்பா உன்னை பார்த்துட்டு போவேன். அம்மாக்கு வேலை இருக்கிற நேரத்துல நீயே புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும்பா. அம்மா ஒன்னும் சும்மா இல்லைல்ல. அம்மா வேலைக்கு போனால. அம்மா வேலைக்கு போனாதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர முடியும். புரியுதா? இனிமேலும் பாட்டி நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. அடுத்த டைம் அம்மா வரும்போது பாட்டி உன்னை குட் பாயின்னு சொல்லணும். புரியுதா? அந்த அளவுக்கு நீ பாட்டி சொல்றத கேட்டு அவன் இதா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை படக்கூடாது. புரியுதா? அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அம்மா அப்புறம் பழைய மாதிரி உடனே இவன் பாட்டி அடிச்சிட்டு போய் கிராமத்து வீட்டையே விட்டுருவேன். அப்புறம் அம்மா உன்னை பார்க்கவே வரமாட்டேன். அம்மா அம்மா அப்ப எல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. எனக்கு இங்க இருக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்கூலும் பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற பசங்களையும் பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க மட்டும் வரமாட்டீங்க. அடிக்கடி எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி கிஷ், கண்டிப்பா அம்மா இனிமே உன்னை பார்க்கறதுக்கு டெய்லியுமே வரேன். புரியுதா? அப்படின்னு இங்க ரோகிணி சொல்றத கேட்டு மீனாவும் மீனாவோட அம்மாவும் செம ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் மீனோட அம்மாவும் ஜன்னலியா வெளியே வராங்க. வெளியே வரும்போது பக்கத்துல குண்டா கை போட்டு கீழே விழுந்துருது. விழுந்த உடனே ரோகிணியோட அம்மா, கல்யாணி என்னடி இது சத்தம் கேக்குது? தெரியலையேம்மா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. உடனே, இங்க இரு கல்யாணி, நீ போய் டீ போடு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி அம்மா வந்து கதை திறக்கிறாங்க. தொடர்ந்து யாரு அப்படின்னு சொல்லி சைடுல பார்த்தா மீனாவும் மீனாவும் அம்மா இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்க அவங்களோட பேச முடியல. மீனா, நீ அம்மா அப்படின்னு சொல்ல, நான் தான்மா, நானே தான். அப்போ ரோகிணி தான் உங்க பொண்ணாம்மா அப்படின்னு கேட்க ரோகிணி அம்மா ஒன்னும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க.
இல்லம்மா மீனா, அது வந்துமா, அது வந்து அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணியும், அம்மா யாரும்மா, யார் அது அப்படின்னு வந்து எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா மீனாவும் மீனா அம்மாவும் நிக்கிறாங்க. அத பார்த்ததும் இங்க ரோகிணி செம ஷாக் ஆகுறாங்க. மீனா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நாங்களா? நீங்க உங்க பையன் கிறிஷ்க்கு அந்த கடையில சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களே, வாங்கி கொடுத்து ஆட்டோல ஏத்தி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் உங்க அம்மா கிட்டயும் உங்க பையன்கிட்டயும் பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, இங்க உடனே ரோகிணி இளமை மீனா, அது வந்து இவங்களுடைய பொண்ணுதான், வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாங்களே, உங்களுக்கே தெரியும்ல, அதுக்கப்புறம் பாவம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் 2 பேருக்கும் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். வீட்ல சொன்னா கண்டிப்பா நம்ம ஆண்டி ஏத்துக்க மாட்டாங்களே, ஆண்டிக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது இல்ல, அதனால தான் என்ன பண்ணேன்னு தெரியாம கஷ்டத்தை தந்தவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இத மட்டும் நீங்க போய் சொல்லிடாதீங்க. குறிப்பா முத்துக்கு தெரிஞ்சா அது எப்படியும் வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் ஆண்டி இவங்கள கண்டிப்பா இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க பாருங்க. மீனா, இவங்க இப்போதைக்கு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம அனாதையா இருக்காங்க. இவங்களுக்கு நாமளும் ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி மீனா அப்படின்னு ரோகிணி இங்க சென்டிமெண்டா பேசுறாங்க. உடனே மீனாவும், அப்படியா ரோகிணி, நல்லா நடிக்கிறீங்க ரோகிணி நீங்க. ஆனா நீங்க ரோகிணியே கிடையாது. நீங்க கல்யாணி அப்படிங்கிறது எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்களும் அடிக்க சரி என் பொண்ணு கல்யாணின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசுறாங்க. நீங்களும் கல்யாணின்னு சொன்ன செகண்டுக்கு திரும்புறீங்க. நீங்க இதுக்கு மேல எங்களை நடிச்சு ஏமாத்த முடியும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் மீனா அம்மாவும் வண்டி எடுக்கிறாங்க. ரோகிண உடனே, மீனா நான் சொல்றத கேளுங்க, மீனா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்ல, இங்க மீனாவும் மீனா அம்மாவும் நேரா கிளம்பி அங்க போறாங்க. ஆல்ரெடி இங்க விஜயா வந்து இந்த மீனா எங்க போய் தொலைஞ்சா பூ கொடுத்து வரதுக்கு, இவ்வளவு நேரம் அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? இப்போ என் பையன் மனோஜும் ரோகிணியும் வர நேரம், இன்னும் சமைக்கவே இல்லை. வந்ததும் பாவம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வரட்டும், இவளுக்கு ஒரு கச்சேரிய போட வேண்டியதுதான் அப்படின்னு இங்க விஜய் காத்துட்டு இருக்கிறாங்க.